முருகனை கும்பிட்ற யாரா இருந்தாலும் முதல்ல இந்த காணொலி அவங்களுக்கு அனுப்பிட்டு அப்புறம் அந்த காணொலி முழுசா பாருங்க. தைப்பூசம் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இல்ல, மலேசியால முருகனுடைய அறுபடை வீடுக்கு அடுத்து 7வது படை வீடுன்னு கூட சொல்லலாம். மலேசியால இருக்கக்கூடிய 10 மலை முருகன் கோவில். மலேசியால அரசு விடுமுறையோட நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழாவுக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவாங்க உலகம் எங்கிலிருந்தும். மலேசியர்கள் போல தைப்பூசத்தை உலகத்துல வேற யாராலையும் கொண்டாட முடியாது. அந்த 10 மலையில இருக்கக்கூடிய முருகனை பாக்கணும்னா கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு 275 படி ஏறணும். 3000த்துக்கும் மேற்பட்ட காவடி எடுப்பாங்க மக்கள். கோலாலம்பூர்ங்கிற பேருக்கு ஏற்ப ரொம்ப கோலாகலமா நடக்கும் தைப்பூசம் மலேசியால. மலேசியால இந்த 10 மலை முருகன் கோயில் எப்படி வந்ததுங்கிற ஒரு சின்ன கதையை நம்ம பார்ப்போம். நாகப்பட்டினத்தை சேர்ந்த காயா ரோகணம் பிள்ளை என்பவர் 19ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல பணிக்காக மலேசியாவுக்கு புலம்பெயர்றாரு. அங்க பணி புரிஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்த அவரு அங்க ஒரு மாரியம்மன் கோயில் கட்டுறாரு. ஒரு நாளைக்கு அவர் கனவுல மாரியம்மன் தோன்றி என்னோட இளைய மகனுக்கும் ஒரு கோயில் கட்டுன்னு சொல்ல, பின்பு கொஞ்சம் காலங்கள் கடந்து அவருடைய மகனான கந்தசாமி பிள்ளை அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஒரு மூங்கிலை கொண்டு வேல் நிறுவுறாங்க. அந்த 10 மலையோட முன்பகுதி பார்ப்பதற்கு வேல் போன்று இருப்பதனால அந்த இடத்தை தேர்வு செய்து காலங்காலமா அங்க தைப்பூச விழாவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுக்கு பிறகு தமிழ்நாடு திருவாரூரை சேர்ந்த ஆர் தியாகராஜன் என்கிற சிற்பியுடைய உதவியால 140 அடி உயரம் கொண்ட உலகத்தின் மிகப்பெரிய முருகன் சிலையை 2003ல கட்ட தொடங்கி 2006ல வெற்றிகரமா நிறைவு செய்யறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற கூற்றுக்கேற்ப முருகனுடைய புகழ் எங்கும் ஓங்கி நிற்குது. அப்பேற்பட்ட மாபெரும் தைப்பூச பெருவிழா மலேசியால நடக்க போகுது.